ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில இன்னைக்கு எபிசோடு வந்து எந்த மாதிரி கொண்டு போவாங்க, எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமா வந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சா, அம்மு மிஸ்ஸிங் அப்படிங்கிறது நமக்கு நேத்திக்கு ப்ரொமோலயே நமக்கு வந்து தெரியும். அம்மு மிஸ் ஆயிட்டாங்க. காவேரி நானும் வரேன், வந்து உங்களோட தேடுறேன் அப்படின்னு காவேரி வராங்க. வந்தால் ஸ்கூலில் தேடுறாங்க, அங்கே தேடுறாங்க, இங்கே தேடுறாங்க. அம்மு கிடைக்கவே இல்லை. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. விஜய் வீட்டில் கூப்பிட்டு வந்து சித்தி, சித்தப்பா, தாத்தா எல்லோரும் இருக்கும்போது குழந்தை மிஸ் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்கிறாரு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரதாம்மா வந்து கால் பண்ணுறாங்க. காவேரிக்கு குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுமே அதை அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வராங்க. அப்போது சித்தப்பாவுக்கும் விஜய்க்கும் ஒரு ஆர்குமெண்ட்டு போகுது. ஆர்குமெண்ட் போகிறப்போ வந்து விஜய் வந்து குழந்தைய எப்படியா நான் கண்டுபிடிச்சிருவேன், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து சித்தப்பா வந்து தாத்தா சொல்லுவாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காவேரின்னு சொல்லுவாங்க, தாத்தாவும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சித்தப்பா வந்து சொல்லுவார், விஜய் இரு, உனக்கு ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுமே. என்ன சித்தப்பா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, ராகவ் வந்து ஜெயிலேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சித்தப்பா சொல்லுமே பயங்கர சாக்கு விஜய்க்கு. இதில் எனக்கு ஒரு விஷயம், பசுபதி ராகவ் அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு வந்து கொஞ்சம் விஷயந்தான் ஞாபகம் இல்லை இல்லையா? அப்போ பசுபதி ராகவ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத வந்து அவங்க கெஸ் பண்ணுவாங்களா? இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்களோ, இப்போ அடுத்து அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காவேரி வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் போகும்போது கூட காவேரி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பசுபதி ராகவ்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க வந்து கொடைக்கானலில் இருந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா, அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ராகவ் பசுபதியால் பிரச்சனை அப்படின்னா, குழந்தை வந்து இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து பிடிஎஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து நம்மளோட காவேரி வந்து இனிமேல் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரியே இந்த குழந்தைய டேக்கர் பண்ணிக்கிற மாதிரி வருமா? விஜய் வந்து அதாவது விஜய்கிட்ட இருந்து குழந்தை தள்ளி இருக்குமா? ஏன்னா இவ்வளோ கொஞ்ச நாளாகவே நமக்கு தெரிஞ்சு குழந்தை மேலே குழந்தைக்கும் விஜய்க்கும் அவ்வளோ பாசம், அவ்வளோ ஒரு இதோட வந்து காட்டுறாங்க இல்லையா? அப்போ வந்து இனி வந்து காவேரி அம்மாவும் பொண்ணும் பாசத்தை தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. எது எப்படியோ நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு வேண்டாம். இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு தான், காவேரியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டா இல்லை காவேரியை கூடயே வச்சுக்கிட்டு அவர் வந்து அம்முவை கண்டுபிடிக்கிறாரா அப்படிங்கிறதா இந்த இடத்துல பார்க்கணும் நம்ம. செம்ம சீனுங்க. அப்பா மறக்கவே முடியாத மாதிரி இன்றைக்கி ஒரு எபிசோடாக வந்து அமைஞ்சிருச்சு. இன்னி அப்கமிங்கில் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி தான் நமக்கு வந்து தோணுது. இன்றைக்கி ப்ரொமோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இன்றைக்கி நடந்தது ஃபுல்லாக நமக்கு வந்து எபிசோடாக வந்து நேற்றுக்கு ப்ரொமோலேயே வந்து காட்டிட்டாங்க. இனி அப்கமிங்கில் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு நியூ ப்ரோமோ வந்து விடணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் எல்லாருமே. ஆனால் வந்து ஏன் விட மாட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னா சண்டே ப்ரொமோவுக்கு நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க. அது நடக்கலை அப்படிங்கிறது தான் கொஞ்ச நாளாக. இப்போ வந்து நடக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். எதுக்கு அப்படின்னா, எடிட்டர் வந்து நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதில் வந்து அப்பா பொண்ணு அந்த பாசத்துக்குள்ளேயே அவர் வந்து அந்த இதை கொண்டு வந்திருந்தார். அப்போ வந்து இன்றைக்கி இனிமேல் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.